இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தவிக தலைவர் விஜய் குறித்து விமர்சித்த அக்கட்சியின் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். யாரும் எங்கேயும் எதுவும் சொல்லக்கூடாது, யாரும் எதுவும் எங்கேயும் பேசக்கூடாது. இந்த பங்களாக்குள்ளே மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாத மாதிரி ஒரு மனநல சில படங்களில் பார்ப்போம். அந்த மாதிரி தான் உள்ளே போனால் எதுவும் பேசவும் கூடாது. நான் இணைஞ்சு எவ்வளோ வருஷம் எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாள் ஆகுது, எத்தனை ப்ரோக்ராமில் என்ன பார்த்தீங்க, எத்தனை நியூஸில் பார்த்தீங்க, ஏதாவது கருத்து சொன்னேன்னா? ஏன்னா நம்ம முடக்கப்படுறோம், வெளியே வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, தலைவர் சொன்னாதான் பேசணும். இது என்ன மாதிரியான அரசியல்? பெண்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது கட்சியில்? உடனே 4 பேர் வருவாங்க கொடி பிடிச்சிட்டு, அப்போ நாங்கள்லாம் பெண்கள் இல்லையா, நாங்கள்லாம் சுதந்திரம் இல்லையா, நாங்கள்லாம் செயல்படலையா? அதாவது கொஞ்சம் அறிவு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்கள பேச விட்றதில்ல. அறிவு இல்லாத மாதிரி என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் பேசுங்கன்னு சுதந்திரம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம். ஸோ யாரும் நான் ஏன்னா நம்ம கூட இருக்க நண்பர்களோ யாரோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, ஒரு தவறான வழியில் போகிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம்ல, தப்பு பண்ணுற இப்படி பேசாதான்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் நானும் நினைக்கிறேன். நம் தலைவர் என் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக நாளைய இளைஞர்களுக்கு இருந்துடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அவர் என்ன சொன்னாலும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்னா அது ட்ரெண்டிங். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஸ்டாலின் அங்கிள் ஆயிடுறாரு. ஸோ அவர் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் விரும்புகிறது அதுதான். அரசியல் கட்சி ஆரம்பித்து இளைஞர்களை அரசியல் படுத்தினது வரைக்கும் சூப்பர். பட் ஆனால் அது கரெக்டான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனால் அது கடைசியில் கொண்டு போகும்போது வேறு எதுலையோ விட்டு கரூர் சம்பவத்துலலாம் மக்களை கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறது அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக தான் இருந்தது. இது வரைக்கும் தமிழகம் இல்லை, எந்த உலக வரலாற்றுலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. நான் கூட அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். ஏன்னா அவர் போனால் மேற்கொண்டு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்கள் அவர் மேலே உள்ள அன்பினால் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஆதரித்ததுனால இன்றைக்கி கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வர்றது, ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வர்றது ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டிங்காக எனக்கு தெரியுது. நாளைக்கு இளைஞர்கள் நம்மளும் திருமணத்துக்கு பின்னாடி யாரை வேணாலும் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வருவோம். அது ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு வர்றதுல என்ன இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக வரலாமே அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸை அவங்க தோலா பாட்டெல்லாம் போட்டு ட்ரோல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான சாங்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்கான பாட்டு இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா எடுத்து பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஷூட்டிங் நடக்கும்போது எங்கேயாவது பக்கத்தில் ஷாப்பிங் போய் ஏதாவது வீடியோஸ் வந்திருந்தால் இது யாரும் கேள்விக்கான விஷயமா இருக்காது. மனைவி ஒரு விவாகரத்து கோரி கோர்ட்டில் நோட்டீஸ் அனுப்பின அந்த வாரத்திலேயே யார் ஒரு நடிகையை சம்மந்தப்படுத்தி சொன்னாரோ அதே நடிகையை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது வெரி பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். மக்கள் முட்டாள் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு என்னால் முடியாது. ஸோ இது ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டாலும் சரி ஜனநாயக நாட்டில் என்னோட கருத்தை முன்வைக்கிறது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இது தவறு அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.